வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 5000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியிலிருந்து மதுபானங்களை கடத்திய திருவண்ணாமலையைச் சேர்ந்த நபரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்துள்ளனர். மரக்காணம் அருகே விவசாயியின் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அக்ஷய திருதியை முன்னிட்டு புதுச்சேரி நகைக்கடைகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 5000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 5,73 லட்சம் ரூபாய் செலவில் மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். தொடர்ந்து மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள், காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் முதலமைச்சர் திட்டங்களை அறிவிப்பார், ஆனால் செயல்படுத்த மாட்டார் என பொறாமையில் எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் மக்கள் மீது அதிக அளவில் வரி போடாமல் சாமர்த்தியமாக அறிவித்த அனைத்து திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த ஆட்சி காலத்தில் அரசின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது 5000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கு ஏற்றவாறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியிலிருந்து மதுபானங்களை கடத்திய திருவண்ணாமலையைச் சேர்ந்த இளைஞரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் கோட்டக்குப்பம் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் மீனா மற்றும் காவலர்கள் தலைமையில் தைலாபுரம் ஜங்ஷன் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் புதுச்சேரி மதுபானங்கள் கடத்தி சென்றது தெரிய வந்தது. இந்நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அஞ்சல் அனப்பதூர் பிள்ளையார் கோவில் தெருவில் வசிக்கும் கண்ணியப்பன் என்பவரது மகன் வெங்கடேசன் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அவரிடமிருந்து 236 மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு பின் சிறையில் அடைத்தனர். மரக்காணம் அருகே விவசாயியின் வீட்டில் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கொள்ளுமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். விவசாயி என இவர் திண்டிவனம் மரக்காணம் 4 வழிச்சாலை ஓரம் தனியாக உள்ள வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கண்ணன் குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டு கிரக பிரவேச நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். நிகழ்ச்சி முடிந்து கண்ணன் தனது குடும்பத்துடன் வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கண்ணன் மற்றும் அவரது மனைவி ராணி ஆகியோர் வீட்டின் அறையில் இருந்த பீரோவை பார்த்துள்ளனர். அப்போது பீரோவையும் உடைத்து அதில் இருந்த 10 சவரன் தங்க நகைகள், 2 லட்சம் ரூபாய், பட்டு புடவைகள், நில பத்திரங்கள் போன்றவைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கண்ணன் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். இந்த தகவலின் பேரில் மரக்காணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில் விநாயகம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் பார்வையிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார், அவர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர். அக்ஷய திருதியை முன்னிட்டு புதுச்சேரி ராம் தங்கநகை மாளிகையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அல்ல குறையாத செல்வத்தை தரும் அக்ஷய திருதியை நாளையொட்டி இன்று தமிழகத்தில் உள்ள 45,000க்கும் மேற்பட்ட நகைக்கடைகளில் பெரும்பாலானவை இன்று காலை 5 மணிக்கே விற்பனையை தொடங்கிவிட்டன. அக்ஷய திருதியை நாளான இன்று தங்கம் வாங்கினால் வாழ்வு செழிக்கும் என்று நம்பிக்கை கொண்ட பலர் தங்கம் விலை என்னதான் ஏறிக்கொண்டே சென்றாலும் ஒரு குண்டுமணி அளவிற்காவது தங்கம் வாங்கிவிட வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகின்றனர். அதனால் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள பிரபல நகைக்கடைகளில் அதிகாலை முதலே கூட்டம் அதிகமாக இருந்தது. அக்ஷய திருதியை நாள் என்றாலும் தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றைய விலையான 1 பவுன் தங்கம் 71,840 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 8,980 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு அக்ஷய திருதியை மே மாதம் 10ஆம் தேதி வந்தது. அன்றைக்கு 1 கிராம் தங்கம் 6,705 ரூபாய்க்கும், 1 பவுன் தங்கம் 53,640 ரூபாய்க்கும் விற்பனையானது. அன்று மட்டும் தமிழகத்தில் 20,000 கிலோ என்ற அளவிற்கு 15,000 கோடி ரூபாய்க்கு தங்க நகை விற்பனையானது. அது முந்தைய 2022ஆம் ஆண்டை விட 20% விற்பனை அதிகம் என்று கூறப்பட்டது.
ஆனால் இந்த ஆண்டு தங்கம் விலை கடுமையாக உயர்ந்த போதும் விற்பனை அமோகமாகவே நடைபெற்று வருவதாக நகைக்கடை உரிமையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அதனால் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை நாளில் தங்கம் விற்பனை கடந்த ஆண்டை விட சாதனை படைக்கும் என்று நம்பப்படுகின்றது. மரக்காணம் அருகே காரில் கஞ்சா கடத்திய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அனுமந்தை சோதனை சாவடி அருகில் மரக்காணம் இன்ஸ்பெக்டர் செந்தில் விநாயகம் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுவையிலிருந்து மரக்காணம் நோக்கி ஈசிஆர் சாலையில் அதிவேகமாக கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது. சந்தேகமடைந்த போலீசார் அந்த காரை மடக்கி பரிசோதனை செய்தனர். அந்த காரில் 2.5 கிலோ கஞ்சா இருந்துள்ளது. இதனை அடுத்து காரை பறிமுதல் செய்து அதில் வந்த நபரை போலீசார் மரக்காணம் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த நபர் புதுவை மாநிலம் முத்திரேர்பாளையத்தைச் சேர்ந்த ஷேகர் என்பவரது மகன் தமிழ் என்ற பட்டாணி தமிழரசன் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த தொழிலில் இவருடன் ஈடுபட்டுள்ள நபர்கள் யார் யார், அவர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு மொத்தமாக கஞ்சா விநியோகம் எந்த மாநிலத்திலிருந்து வருகின்றது, இதுபோல் வரும் கஞ்சா மொத்தமாக சாலை வழியாகவா அல்லது கடல் மார்க்கமாக வருகிறதா உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் கஞ்சா தொழிலில் ஈடுபட்டுள்ள பல முக்கிய புள்ளிகளும் சிக்கக்கூடும் என போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு மலேரியா விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மலேரியா உலக நாடுகள் அனைத்திற்கும் இன்றைய சூழலில் பெரும் அச்சுறுத்தலாக விளங்கி வருகின்றது. நம் இந்தியாவில் மலேரியா வடக்கு மற்றும் வடகிழக்கு அதனை சார்ந்த மலைப்பகுதிகளில் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. ஆசிய நாடுகளில் மலேரியா நோயை பெருமளவு குறைத்து சாதனை படைத்துள்ளதாக இந்தியாவை உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் பாராட்டியுள்ளது. நம் பகுதி மக்கள் வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று வருவதாலோ அல்லது நோய் பாதிப்பு அதிகம் உள்ள பிற மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் மட்டுமே பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் வகை மலேரியா தொற்று புதுவையில் ஏற்படுகின்றது. இது புதுவையில் அனைத்து சுகாதார நிலையங்களின் மருத்துவ அதிகாரிகளின் மேற்பார்வையில் சுகாதார உதவியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களின் தொடர் கவன கண்காணிப்பு, மலேரியா கள பணியாளர்கள் உள்ளிட்டோரின் கூட்டு முயற்சியின் பலனாக புதுவையில் 2021ஆம் ஆண்டில் 5 நபர்களுக்கும் 2022ஆம் ஆண்டில் யாருக்கும் தொற்று ஏற்படாமலும் 2023ஆம் ஆண்டில் 6 நபர்களுக்கும் 2024ஆம் ஆண்டில் 4 நபர்களுக்கும் மலேரியா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் புதுவையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் உள்ளூர் தொற்று இல்லாத மலேரியா பாதிப்பு மட்டுமே உள்ளதோடு 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை மலேரியா ஏதும் கண்டறியப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகள் ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு மலேரியா ஒழிப்பு நடவடிக்கைகளில் முழு வீச்சில் செயல்பட்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ் ரீஇக்னைட் என்ற கருப்பொருள், அதாவது மலேரியா நம்மோடு முடியட்டும், அதற்கு மீண்டும் முதலீடு, புதிய உத்திகளை கண்டறிதல், புதிய அர்ப்பணிப்பு மற்றும் செயல்களை தூண்டுதல் என்ற அடிப்படையில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தப்பட்டது. இப்பேரணியில் சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் பங்கு பெற்றனர். இப்பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி துவக்க நிகழ்ச்சியில் NHM இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ், துணை இயக்குனர் பொது சுகாதாரம் டாக்டர் அனந்தலட்சுமி, IEC துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாத் மற்றும் மலேரியா திட்ட உதவி இயக்குனர் டாக்டர் வசந்தகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கம்பன் கழக பேரவை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கழக பேரவையின் ஆலோசனை கூட்டம் SV பட்டேல் சாலையில் உள்ள சர்க்குரு ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கம்பன் கழக புரவலரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கம்பன் கழக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, கம்பன் கழக செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த ஆண்டு 58வது கம்பன் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. வரும் மே மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் கம்பன் விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு ஆலோசிக்கப்பட்டது. கம்பன் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து CBCID போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் புதுச்சேரியில் சமீப காலமாக முதலமைச்சர் இல்லம், ஆளுநர் மாளிகைக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. கொலை, வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்களால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் தெரிவித்த அவர், புதுச்சேரியில் குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத நிலை உள்ளதாகவும் கடுமையான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது என்கவுண்டர் போன்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டுமே
புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளராகவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள ஜான்குமார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என தெரிவித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் இந்த கொலை கொண்ட இதுக்கு மாண்புக்கு முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் இதுக்கு ஒரு சிபிசிஐடி அமைச்சு அது உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்றதுக்கு நாங்கள் சொல்ல வரோம். நாங்கள் அப்படி சொன்னால் அடுத்த நாளே பார்த்தா இது மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் முதலமைச்சருக்கே வருது, கவர்னருக்கே வருதுன்னு என்ன தான் நடக்குது பாண்டிச்சேரியில்னு நமக்கு ஒரு கேள்விக்குறியாகுது. பெரியதுக்கெல்லாம் என்கவுண்டர் பண்ணி தானே வராங்க. அப்போ என்கவுண்டரை கொண்டு வந்தோம்னா நம்ம ஆளுங்க அதோட ரவுடிங் அதுலேருந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்களே. புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு பிரியதர்ஷினி நகரில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்கல் திட்டம் 6,24,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இதில் நீர் உந்து குழாய்கள், நீர் விநியோக குழாய்கள், மோட்டார் பம்பு செட்டு ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம், பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் பிரியதர்ஷினி நகர், ராம்ராஜ் நகர், குருநகர், ராஜா அண்ணாமலை நகர், சிவாஜி நகர், இந்திரா நகர், IAS குடியிருப்பு, ஷென்பகா நகர், இஸ்ரவேல் நகர், DP சானட்டோரிய வளாகம், அரசு விருந்தினர் விடுதி, காவலர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 6,500 பொதுமக்கள் பயன்பெற உள்ளனர். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 51வது கிளை திறப்பு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் உலக தரத்தில் 51வது கிளையும் புதுச்சேரியில் 2வது கிளை நேரு வீதியில் திறக்கப்பட்டு அதன் திறப்பு விழா கோலாகலமாக துவங்கப்பட்டது. நிறுவனத்தின் சேர்மன் சந்திரன் மற்றும் இயக்குனர் பரமசிவம், அவரது துணைவியார் புவனேஸ்வரி, நிர்வாக இயக்குனர் வினீத் குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். மேலும் இன்று சவரனுக்கு 2,500 ரூபாய் தள்ளுபடி வாடிக்கையாளர்களுக்கு சலுகையாக வழங்கப்பட்டது. அதேபோல் வெள்ளி பொருட்களுக்கு 20% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சலுகை மே 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒதியம்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்க்குரு வண்ணார பரதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் குரு பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் 233ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை கோ பூஜை, கணபதி ஹோமம், 108 சங்கு அபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், திருவாசகம் முற்றோதல், பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை அகவல் பாராயணம், திருவாசக திருமுறை ஓதுதல் ஆகிய நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து மாலை அணிந்துள்ள பக்தர்கள் பால் குடம் மற்றும் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதலும், தொடர்ந்து ஜீவ பீடத்தில் அமைந்துள்ள மகானுக்கு பாலாபிஷேகம் மற்றும் புனித நீர் அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. குரு பூஜை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, ஊர் பொதுமக்கள், ஒதியம்பட்டு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருக்கனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம்
வெகு விமர்சையான முறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி தன பூஜை, கணபதி ஹோமம், கோ பூஜை, நவகிரக பூஜை, ஹோமம் உட்பட 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ராஜகோபுரம், விநாயகர் கோவில், பெருமாள் கோவில், சிவன் கோவில், ஐயனார் கோவில், காளி கோயில் உள்ளிட்ட கோயில் விமானங்களுக்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவில் துணை நிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு பாட்டு கச்சேரியும் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் திருக்கனூர் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். எஸ்எம்வி பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் முகமான எஸ்எம்வி பள்ளியின் சார்பில் புதுச்சேரியில் துப்ராயன்பேட்டில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் உலக புவி தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணைச் செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான டாக்டர் வெங்கடாசலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எஸ்எம்பி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியானது காலை 10 மணி அளவில் துவங்கியது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், இந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் மாணவர்களின் பன்முகத்தன்மை, படைப்பாற்றல் திறன் வெளிப்படுகிறது. அத்துடன் போட்டிகளில் பங்கேற்கும் ஆர்வம் உண்டாகிறது. மனவெழுச்சி நிலை, பன்முக சிந்தனை ஆற்றல், தன்னை அறிதல் நிலை வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டனர். இதனையடுத்து சென்ற கல்வியாண்டில் நடைபெற்ற அனைத்து வகையான போட்டிகளிலும் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற மழலையர் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களின் பெயர்களை அந்தந்த வகுப்பாசிரியர்கள் வாசிக்கவும், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பள்ளியின் இணைச் செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசுகளையும் நற்சான்றிதழையும் வழங்கி சிறப்பித்து மேலும் இதுபோல் போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்றும் சொல்லி வாழ்த்தினர். நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு பள்ளியின் முதல்வர் உடனிருந்து வழிகாட்டுதல் செய்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையத்தில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையத்தில் உள்ள பெருமாள் நகர் மற்றும் ஜெயா நகர் சாலைகளை தார் சாலைகளாக மேம்படுத்த திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு 46,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,980 ரூபாய். தங்கம் 1 பவன் 71,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 5000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியிலிருந்து மதுபானங்களை கடத்திய திருவண்ணாமலையைச் சேர்ந்த நபரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்துள்ளனர். மரக்காணம் அருகே விவசாயியின் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அக்ஷய திருதியை முன்னிட்டு புதுச்சேரி நகைக்கடைகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.